அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் வந்து அதிகாரம் 17. அதிகாரம் 17 வந்து அழுக்காராமை, அதை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் வந்து திருக்குறளை 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அறத்துப்பாலை பார்த்துட்ருக்குறோம். அறத்துப்பாலில் வந்து பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவரவியல் 13 அதிகாரம், ஊழியல் ஒரு அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலில் 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அதில் முதல்ல பாயிரம் 4 அதிகாரம், அது வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் இல்லறவியலில் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறன் இல் விளையாமை, பொறையுடைமை, இந்த 16க்கும் அதிகாரத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், வெளியிட்டிருக்கிறோம். இது வரையும் இந்த அதிகாரத்தை பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க, அதிகாரம் 17 அழுக்காராமை. இந்த அழுக்காராமையில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்? அழுக்காராமைன்னா பொறாமைப்படாதிருத்தல், பொறாமைப்படக்கூடாதுங்கிறார். இந்த 17வது அதிகாரத்தில் அழுக்காராமைன்னு தலைப்பை கொடுத்துட்டு பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த 17வது அதிகாரத்தில் 10 குறள் மூலிமா நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். ஒரு பொறாமைப்படாத ஒரு மனநிலையை நம்ம பெற்றுவிட்டோம்னா அது போல செல்வம் வேறு இல்லைங்கிறார். இந்த பொறாமைப்படாத மனசு நமக்கு கிடைச்சவே போதும், அதான் நமக்கு வந்து ஒரு பெரிய செல்வம் அப்படிங்கிறாரு. பொறாமை வந்து அந்த பொறாமை குணம் வந்து நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எதிரி நம்மளை அழிக்கிறதுக்கு மறந்து போனால் கூட அந்த பொறாமை குணமே நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கிறார். எதிரி கூட சத்தியம் மறந்துடுவான், ஆனால் நம்மள்கிட்ட பொறாமை குணம் இருந்துச்சுன்னா அது நம்மளை அழிச்சிடும் அப்படிங்கிறார். அப்படி பொறாமைப்படுறவரின் வீட்டில் லட்சுமி வராமல், அதாவது ஸ்ரீதேவி வராமல் தான் தங்கை மூதேவியை அனுப்பிச்சுட்ருவா, அதனால் பொறாமைப்படாதீங்க அப்படிங்கிறார். பொறாமைப்பற்ற வேண்டிய செல்வம் அழிந்து நரகம்தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும், அதில் பொறாமைப்படாதீங்க அப்படின்னு திருவள்ளுவர் அதிகாரம் 17 அழுக்காராமைங்கிற தலைப்பில் பொறாமைப்படக்கூடாது என்பதை 10 குறள் மூலிமா நம்மளுக்கு வலியுறுத்துகிறார், அறிவுறுத்துகிறார். வாங்க ஒரு குறளாக இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 17 அழுக்காராமை, பொறாமைப்படாதிருத்தல். குறள் 161. இதுவரையிலும் 16 அதிகாரம் முடிச்சிட்டோம், அதாவது 160 குறள் முடிச்சிட்டோம். இப்போ 161ல் 61வது குறளை பார்க்கணும். 161வது குறள் என்னன்னா, ஒழுக்கு ஆறா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இழாத இயல்பு. நாம் பிறரின் உயர்வை பார்த்து பொறாமைப்படாத நற்குணத்தை நம் மனத்தில் ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அடுத்தவங்க வந்து நல்லா வாழ்க்கையில் முன்னேறுறாங்க, அந்த மாதிரி அதை பார்த்து நம்ம வந்து பொறாமைப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை நம்ம மனசில், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படிங்கிறார். அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, பொறாமைப்படாத ஒரு நல்ல குணத்தை மனசில் வளர்த்துக்கிட்டு அதை ஒரு ஒழுக்க நெறியாக வச்சுக்கிட்டு வாழுங்க, அப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு 161வது குறள் மூலமா திருவள்ளுவர் நம்மளுக்கு பொறாமைப்படக்கூடாதுன்னு அறிவுறுத்துகிறார். 162 விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். நாம் பிறரின் நல்வாழை கண்டு பொறாமைப்படாத மனத்தை பெற்றுவிட்டால் அதற்கு நிகரான சிறப்பும் செல்வமும் வேறு எதுவும் தேவையில்லை. நல்லா ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டே போகிறாங்க, எல்லா நிலையிலையும் உயர்றாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கிறாங்க, நம்ம சூழ்நிலை நம்ம இப்படி இருக்கோம், உடனே அவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது, அவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு.
அந்த மாதிரி பொறாமைப்படாத மனத்தை பெற்றுவிட்டால், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மனசு, நல்ல மனசு, பொறாமைப்படாத மனசு அமைஞ்சு விட்டால் அதான் நம்மளுக்கு ஒரு பெரிய செல்வம். அதுக்கு நிகரான செல்வம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு 162வது குறள் மூலமா பொறாமைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். 163 அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அறத்தை செய்யாதவனும் பொருளை சேர்க்காதவனும் ஆகிய இவ்வகை மனிதர்களே பிறரிடம் சேரும் செல்வத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். யாருக்கு அந்த பொறாமை குணம் வரும்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். யாருக்கு வரும்? அறத்தை செய்யாதவன், எதுவும் நல்ல காரியம் தர்ம காரியம் எவன் செய்யாமல் இருக்கானோ அவனுக்கு பொறாமை வரும். நல்லது எவன் செய்யலையோ பொறாமை, அதாவது தர்ம காரியம் அறச்செயல் தானம் தர்மம் யார் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பொறாமை வரும். அப்புறம் பொருளை சேர்க்காதவன், பாடுபட்டு உழைச்சி 4 காசு நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு பொறாமை வராது. நம்ம சோம்பேறியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்க எப்படி முன்னேறான் போகிறோம் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு அந்த பொறாமை வரும். அதில் திருவள்ளுவர் இந்த குறள் என்ன சொல்கிறாரு? யாருக்கு பொறாமை குணம் வரோங்கிறத சொல்கிறாரு. அறத்தை செய்யாதவனும் பொருளை சேர்க்காதவனும் ஆகிய இவ்வகை மனிதர்களே பிறரிடம் சேரும் செல்வத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அதனால் நம்ம இதில் யாருன்னு பார்க்கணும். அறத்தை செய்யாமல் இருக்கோமா, பொருளை சேர்க்காத இருக்கோமா அப்படின்ட்டு. அதனால் நம்மளும் அறம் செய்வோம், பொருளை சேர்ப்போம், யாரிடமும் பொறாமைப்படாத இருப்போம். இது 2 செயலனை தான் பொறாமை குணம் வரும். 163வது குறள் அது சொல்கிறார். 164 அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படு பாக்கு அறிந்து. பொறாமையின் காரணமாக ஏற்படும் தீமையை அறிந்தவர்கள் அறமற்ற பாவச் செயல்களை ஒருபோதும் பிறருக்கு செய்ய மாட்டார்கள். அதாவது பொறாமை காரணமாக எவ்வளோ தீமை வருது அப்படின்னு தெரிஞ்சவங்க எந்த பாவ செயலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு 164வது குறள் சொல்கிறார். 165 அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வலிக்கும் கேடு ஈன்பது. நம் எதிரி நமக்கு தீங்கு செய்ய மறந்து போனாலும் நம்மிடம் உள்ள பொறாமை குணமே நமக்கு கேடு செய்து நம்மை அழித்துவிடும். சில சமயம் நம்முடைய பகைவர்கள் எதிரிகள் அவங்க கூட நம்மளுக்கு கேடு செய்யறதுக்கு மறந்துடுவாங்க, இல்லை செய்யாமல் விட்டுடுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட அந்த இருக்கிற பொறாமை குணம் இருக்கே, அது கடைசி வேலை நம்ம கூட இருந்து நம்மளை அழித்து நம்மளுக்கு கேடு பண்ணி நம்மளுக்கு எதுவும் வர விடாமல் நம்மளை சுத்தமாக அழிச்சிடும். அதனால் பொறாமைப்படாதீங்க. எதிரி கூட பிரச்சனை இல்லை, அவன் மறந்து போனாலும் நம்மள்ட்ட பொறாமை குணம் இருந்தால் நம்மளை அது அடிச்சிடும். அதனால் பொறாமைப்படாதீங்க அப்படின்னு 165வது குறள் மூலிமா சொல்கிறார். 166 கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். பிறர் செய்யும் தானம் தர்மத்தை பார்த்து பொறாமை கொண்டு அதை தடுக்க நாம் நினைத்தால் நம் குடும்பமானது உண்ண உணவு உடுக்க உடையின்றி நம் சுற்றத்தாரோடு சேர்ந்து நாமும் அழிந்து போவோம். யாரும் ஒருத்தங்க தர்மம் செய்கிறாங்க, தர்மகாரியம் செய்கிறாங்க, பிறருக்கு உதவுறாங்க அப்படிங்கிறப்ப அதை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு ஏன் நீலாம் செய்கிற போகிற வர அதெல்லாம் செய்யாத அப்படின்னு தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தோம்னா நமக்கு யார் தடுக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, கொடுத்துறதுக்கு உடை கிடைக்காது, ட்ரெஸ்லாம் கிடைக்காது. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க சுற்றத்தார் அவங்க உறவினர்களும் சேர்ந்து அப்படியே அழிஞ்சு போவாங்க. அதனால் தான தர்மம் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து பொறாமைப்படாதீங்க, அதை தடுக்காதீங்க அப்படின்னு 166வது குறள் மூலிமா நம்மளுக்கு திருவள்ளுவர் பொறாமைப்படக்கூடாத அந்த இயல்பை சுட்டி காட்டுகிறார், அறிவுறுத்துகிறார். 167 அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வியை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும். நாம் பிறர் மீது பொறாமை கொண்டால் நமது வீட்டிற்கு சீதேவியானவள் வராமல் தன் சகோதரியாகிய மூதேவியை அனுப்பி வைத்து விடுவாள். நம்மகிட்ட பொறாமை குணம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு சீதேவி, லட்சுமி, செல்வம், பணம், பொருள் வராது. சீதேவி வராது, சீதேவி தங்க மாட்டாள், லட்சுமி வீட்டில் தங்காது. அப்படி தங்காமல் யார் அனுப்பிச்சுன்னா தன்னுடைய சகோதரி மூதேவி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவா. அதனால் பொறாமைப்படாதீங்க. பொறாமைப்பட்டால் வீட்டில் செல்வம் தங்காது, பொருள் வராது, பணம் கிடைக்காது, எப்பயும் தரித்திரம் தான் இருக்கும்.
மூதேவி தான் வருவா அப்படின்னு திருவள்ளுவர் 167வது குறள் மூலிமா பொறாமை குணம் இருந்தால் எவ்வளவு நம்ம பிரச்சனைகளை, துன்பங்களை, இழிவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறார். 168 அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீ உளி உய்த்துவிடும். பொறாமை என்னும் பாவம் நம்மிடம் இருந்தால் அது நமது செல்வத்தை அழித்து நம்மை நரகத்தில் தள்ளிவிடும். அந்த பொறாமைங்கிற குணம், அந்த பாவம் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம செல்வத்தை அழித்து கடைசியில் நரகம் தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் பொறாமை படக்கூடாது அப்படின்னு 168வது குறள் விளக்குகிறார். 169 அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமைப்படுகிறவனிடம் நிறைய செல்வம் சேர்கிறது. அதே சமயம் பொறாமைப்படாதவனிடம் வறுமை நிலைதான் உள்ளது என்றால் அது அவரவர்களின் முன்வினை பயனால் வந்ததாகும். பொறாமைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே வராரு. 8 குறளில் சொல்லிட்டாரு திருவள்ளுவர். 9வது குறள் என்ன சொல்ல வர்றாருன்னா, பொறாமைப்படுகிறவனிடம் நிறைய செல்வம். பொறாமை ஒருத்தன் படுறான். இந்த மோசமான திருவள்ளுவர் சொன்ன 8 குறளை பார்த்தா பொறாமைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி ஒருத்தன் நேர்மாறாக இருக்கான். 8 குறளுக்கும் பொறாமைப்படுறான். ஆனால் அவன் நல்லா இருக்கான். அவன்கிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அவன்கிட்ட செல்வம் சேருது. இன்னொருத்தன் பொறாமைப்படாதவன், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி 8 பேரும் 8 திருக்குறள் வழியும் அவன் நடக்கிறான். பொறாமையே பட மாட்டேங்கிறான், நல்லவனாக இருக்கிறான். பிறரின் உயர்வை பார்த்து பொறாமைப்பட மாட்டேங்கிறான். ஆனால் அவன் வறுமையில் தான் இருக்கான். அவன் வீட்டில் மூதேவி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது சொன்னதுக்கெல்லாம் மாறா இருக்கு. இது மாதிரி பிரச்சனை வருமே, ஒரு சூழ்நிலை வருமே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன சொல்கிறாரு, பொறாமைப்படுகிறவனிடம் நிறைய செல்வம் சேர்கிறது. அதே சமயம் பொறாமைப்படாதவனிடம் வறுமை நிலை தான் உள்ளது என்றால் அது அவர்களின் முன்வினை பயனால் வந்ததாகும். முன்வினை பயன்னா விதி மாதிரி வராது. இது இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு எதிர்த்து ஏன் வந்தது அப்படின்னா அது முன்வினை பயனால் வந்தது அப்படின்னார். பொறாமைப்படுறவன்கிட்ட செல்வம் இருக்குது, பொறாமைப்படாத நல்ல மனசுக்காரன்ட்ட வறுமை நிலை இருக்குது. இது அவர்கள் முன்வினை பயனால் வந்தது அப்படின்ட்டு ஒரு 169வது குறளில் சொல்கிறார். 170 அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமை குணத்தால் தனது செல்வத்தை பல மடங்கு பெருக்கி உயர்ந்தவரும் இல்லை, பொறாமைப்படாதவரின் செல்வம் குறைந்து அதனால் தாழ்ந்து போனவரும் எவரும் இல்லை. ஒருத்தன் பொறாமை குணத்தோடு இருக்கிறான், எதை பார்த்தாலும் பொறாமப்படுறான். அவன்கிட்ட நிறைய செல்வம் சென்று அப்படியே பெரிய ஆளானா, உயர்ந்து போயிட்டான், நல்ல பெரிய நிலைக்கு வந்துட்டான், அந்த மாதிரி யாரும் கிடையாது. அதே போல் பொறாமைப்படாதவன் இருக்கிறான், அவன் செல்வம் குறைந்து ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு வறுமை நிலைக்கு போயிட்டான், அந்த மாதிரியும் கிடையாது. பொறாமை குணம் உள்ளவனிடம் செல்லும் நிறையாவும் சேர்ந்த மாதிரி தெரியல, இருக்காது. அதே போல் பொறாமை இல்லாதவனிடம் வறுமை நிலையும் வராது அப்படின்னு 170 குறள் மூலிமா நம்மளுக்கு பொறாமைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் மொத்தத்தில் இந்த 17வது அதிகாரத்தில் அழுக்காரமை அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, பொறாமைப்படாதீங்க. பொறாமைப்பட்டால் அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடும். பொறாமைப்பட்டால் வீடில் தரித்திரம்தான் இருக்கும், மூதேவி தான் இருப்பாள். அதனால் பொறாமைப்படாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எதிரி மறந்து போனாலும் நம்மிடம் உள்ள பொறாமை குணம் நம்மை அழித்து நரகத்தில் தள்ளிவிடும் என்று திருவள்ளுவர் இந்த 17வது அதிகாரத்தில் வலியுறுத்துகிறார். நாமும் திருவள்ளுவரின் வழிகாட்டுதல் படி எவரின் உயர்வை பார்த்தும் பொறாமைப்படாமல் நல்ல மனத்தோடு நல்ல வளத்தோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.